வாவு சிதம்பரம் பிள்ளை, அந்த அவர் பிள்ளைவாள்னா கூப்பிடுவாங்க எல்லாருமே, அது ஒரு அடையாளம். அது இப்ப வாவு சிதம்பரம் பாடப்புத்தகத்துல சிரம பிள்ளை வரக்கூடாதான், ஏன்னா ஜாதி இருக்கக்கூடாதான். முந்தியெல்லாம் கஞ்சான்னு சொல்லுவாங்க, இப்ப 10-11 ரூபாய்க்கு வந்து சிந்தட்டிக் ட்ரக் வந்தாச்சு. அந்த போதையை அடிச்சுட்டு அவன் வந்து என்ன வேணா செய்யறான், கொலை பண்றான். பல காட்சிகள் பார்க்குறோம், பதபதைக்கு அந்த போதை அடிச்சுட்டு வந்து ஒரு ஆளை வெட்டி கொல்லக்கூடிய காட்சி வந்து வீடியோ சமூக வலைத்தள வருது. இப்படி சொல்லக்கூடிய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மக்கள் பணத்தை வயிற்றில் எடுத்து அதை கொள்ளையெடுத்து தங்களுடைய குடும்பத்தையும் கட்சியையும் வளர்த்தக்கூடிய திராவிட மாடலை சேர்ந்த இந்த திமுக. பாரதியார் பாடுவாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாப்பாவுக்கே சொல்றாரு. அதனால நம்முடைய தாய் நாட்டையோ தாய் மண்ணையோ நம்முடைய தாய் மதத்தையோ தாக்கி பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இப்படித்தான் செயல்பட வேண்டும். என்னன்னா, காங்கிரஸ் ஸ்பான்சர்ட் த என்டையர் ரயட்ஸ். காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தொண்டர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து திட்டமிட்டு கொலைகளையும் தாக்குதல்களையும் அரங்கேற்றினர். நானாதி கமிஷன் ரிப்போர்ட்டுடைய ஜிஸ்ட். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பொது இடங்களில் ஜாதி பெயர் நீக்குவதால் எந்த பயனும் இல்லை, நீதிமன்றம் கருத்து. பெட்ரோல் குண்டு வீசிய மாணவர்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்து கற்றுக்கொண்டதாக பகீர் தகவல். இசிஆர் மேம்பால பணியை பிளாக் லிஸ்ட் நிறுவனத்திற்கு வழங்கிய ரெண்டருக்கு தடை, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மயிலாடுதுறையில் முஸ்லிம் மத பிரச்சாரம், எதிர்ப்பு தெரிவித்தவர் கைது. மத்திய அமைச்சரை துரோகி என குறிப்பிட்ட ராகுலுக்கு எதிராக பாஜக, சீக்கிய மக்கள் போராட்டம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தி, உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. என்னன்னா, பரமசிவம் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. இப்போ திடீர்னு தெரு பேர்கள்லாம் மாற்றிருக்காங்க. காரணம் அதில் வந்து ஜாதி அதில் தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பேரெல்லாம் நீக்கினதுனால இப்போ ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலேருந்து அட்ரஸ் மாற்றுறது, இந்த சிக்கல்லாம் வருது. இந்த அரசாணையை நீங்கள் தடை செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காரு. அதற்கு நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மக்களுடைய உள்ளத்திலிருந்து ஜாதிய வேறுபாட்டை நீக்காமல் சும்மா பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பெயர்கள்ல இருக்கக்கூடிய ஜாதியை நீக்கிறதுனால எந்த பயனும் விளைய போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு சம்பந்தமா அரசு தரப்புல சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு அவங்க நேரம் கட்டதுனால அந்த கேஸையும் ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீதி அரசர் சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து நான் நினைக்கிறேன். ஏன்னா பெயர் பலகையில தான் அவங்க ஜாதியை நீக்கிறாங்க. இவங்க மனசுல வந்து அந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி என்று எண்ணக்கூடிய எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா டீப் ரூட்டட். நீ பாருங்க, மாம்பழத்துக்கு போனா ஒரு தெரு பேரு வேலு நாய்க்கர் தெரு, வேலு வித்தின் பிராக்கெட் என் தெரு. அப்ப வேலு என் தெருன்னு போடுறதா, வேலு தெருன்னு போடுறதா, வேலு நாய்க்கர் தெரு போடுறதா, எவ்வளவு குழப்பம் வருது இல்லையா? அப்ப நீங்க சொல்லப்படி ஆதார்லயும் மற்ற இடங்களையும் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு காலத்துல வந்து பிராமணர்கள் மட்டுமே வச்சுட்டு ஒரு சின்ன சந்து பிராமணாள் தெருன்னு இருந்த பேரை நாள் தெருன்னு மாத்திருக்காங்க. ஏன்னா பிராம எடுத்துடணுமா ஜாதி பேரம். இதே போல செட்டியார் தெரு, யார் தெரு, செட்டி எடுத்துடணும். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஜாதியை ஒழிக்க போகிறேன் என்கின்ற ஒரு போர்வையில ஒரு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த காலத்துல எல்லா தெரு பேர்லயும் ஜாதி இருந்தது. இப்ப அதே போல இந்த அரும்பாக்கத்தெல்லாம் ரசாக் கார்டன் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் ஒழிக்க கூடாது. அங்க யார் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆமா, அது வந்து அவங்களோட மத உணர்வு புண்படும். அதெல்லாம் ஒழிக்க கூடாது. இப்ப சானியா மிர்சால சானியான்னு சொல்லக்கூடாது, சானியா மிர்ஜா தான் சொல்லும். மிர்ஜாங்கிறது உயர்ந்த ஜாதி, முஸ்லீம் ஜாதி, அதெல்லாம் நீங்க பேர் அப்படிதான் சொல்லி ஆகணும்.
லப்ப எல்லாம் அப்படிதான் சொல்லி ஆகணும். ரசாக்கு, மிர்ஜா எல்லாம் அப்படிதான் சொல்லி ஆகணும். மரக்காய் எல்லாம் அப்படியே சொல்லிக்கணும். அதெல்லாம் பேர் இது பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, இன்னும் பழைய நிறைய அந்த காலத்துல எல்லா தெருக்கள் பின்னாலேயும் இந்த ஜாதி பேர் இருக்கும். வெங்கட்ரங்கம், பிள்ளை தெருன்னு இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப ஜாதி பேர் இருந்த போது ஜாதி கலவரம் இந்த அளவுக்கு நடக்கல. இவங்க ஜாதி பேரை நீக்கிறாங்க, ஜாதி கலவரம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஜாதி எங்க இருக்கு பாருங்க. பேர் பலைகள் நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா அதை வச்சு கலவரமோ, அதை வச்சா கவுன்சிலர் சீட், அதை வச்சா எம்பி சீட், அதை வச்சா எம்எல்ஏ சீட், அதை வச்சுதான் மினிஸ்ட்ரி, இத்தனையும் ஜாதி வச்சு நடத்திட்டு பேரை மட்டும் நான் வந்து ஜாதி நீக்கிறேன். என்ன ஒரு ஏமாற்று வேலை பாருங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை, அந்த அவர் பிள்ளை வாழ்னா கூப்பிடுவாங்க எல்லாருமே. அது ஒரு அடையாளம். அது இப்ப வாவு சிதம்பரம் பாடப்புத்தகத்துல சிரம பிள்ளை வரக்கூடாதான், ஏன்னா ஜாதி இருக்கக்கூடாதான். வஉசியோட சேர்ந்து அந்த காலத்துல வந்து அவரோட கூட சேர்ந்து போராட்டியவர்கள் எல்லா ஜாதியிலும் இருந்தாங்க. இப்ப இது வாவிஸ் ஐயர் இருந்தாரு. இதை பாருங்க, நம்ம வீரபாஞ்சிநாதனுடைய கொலை வழக்குல 16 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. எல்லாம் வந்து எல்லா ஜாதி சேர்ந்தவங்க இருக்காங்க. செட்டியார் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், ஐயர் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. அவங்க யாரும் ஜாதி வேறுபாடு பார்க்கல. எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்காக போராடணும் தான் சொல்லிதான் போராடுறாங்க. அதனால எப்பவுமே இந்த ஜாதி வந்து ஒரு பிரச்சனையா வந்து நம்ம நாட்டில் இருந்தது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி கலவரம் நடந்தது என்று நீங்க எப்ப பார்க்கலாம்னா, வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு வந்த பிறகுதான் ஜாதி கலவரம் வந்ததாக நம்ம இந்த வரலாற்று குறிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துமே நீங்க கல்வெட்டு ஆதாரமோ வேற ஆதாரங்களோ ஜாதி கலவரம் நடந்தது என்றே இருக்காது. கலவரமே ஜாதியை வைத்து வந்தது என்பது வெள்ளக்காரன் கொடுத்த மாடல். இந்த நாட்டுல எல்லா ஜாதியிலும் ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லா ஜாதியிலுமே நீங்க என்னென்ன கேஸ்ட் சொல்றீங்களோ அத்தனை காஸ்ட் என்பது வெள்ளக்காரன் கொடுக்கக்கூடிய பெயர். காஸ்ட் ஜாதி வேற தெரியாம வந்துருச்சு. எல்லா ஜாதிகளிலும் மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். நீங்க உதாரணம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அதே போல நாம் மகான்கள் என்று சொல்லக்கூடிய பல பெரியவர்கள், துறவிகள் காலில் விழுந்து கும்பிடுவோம். அப்படிப்பட்ட மகான்களும் எல்லா ஜாதிகளிலும் அன்றும் இருந்திருக்கிறார்கள், என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நாராயணகுரு, அமிர்தானந்தமயி. சோ அவங்க காலில் விழும்போது மீனவர் குழந்தை யாரும் நினைக்கிறது இல்லை. சகஜானந்தா, பல உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால ஜாதியை வைத்து வந்து இப்படி பிரிவினை செய்யறது இவங்க தான், இந்த திராவிட மாடல் தான். இன்னும் சொல்ல போனோம் நிறைய உதாரணம் நம்ம பலமுறை சீட்டுகளை பேசியிருக்கோம். அந்தியூர் செல்வராஜன் ஆரம்பிச்சு நீ எஸ்சி தானன்னு கேட்கறது, ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக இருக்கக்கூடியவர் வந்து ஜாதி அடிப்படையா வைத்து கொடியேற்றலாமா வேண்டாமா பண்றது திமுக காரன் தானே. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு பேர்ல மட்டும் ஜாதி நீக்கணும்னு அர்த்தம். சேர் கொடுக்கல. ஊராட்சி மன்ற தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஜாதியை சேர்ந்தவர் என்பதற்காக சேர் கொடுக்க மறுத்த திமுக, பொதுக்கூட்டத்தை நீ எஸ்சியான்னு கேட்டு பேசக்கூடிய அமைச்சர், இவங்க ஜாதி ஒழிக்க போறாங்களா? அதனால ஜாதியை இவங்கள் மனதிலிருந்து முதல்ல ஒழிக்கணும். அதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது. அதே போல இந்த கேஸ்ட், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கேஸ்ட் என்கின்ற வார்த்தையே வந்து நம்ம தெளிவா தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது வந்து கேஸ்டா என்கின்ற போர்ச்சுகீசிய சொல் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்தது. கேஸ்டா என்பது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல வம்சத்துல பிறந்தவங்க இந்த தொழில் தான் செய்யணும் என்று ஐரோப்பால அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை இருந்தது. இவன் வந்து வெறும் இதுதான் துவைக்கணும், துணி தான் துவைக்கணும், இவன் வந்து பூட்ஸ் தான் பாலிஷ் போடணும், இவன் வந்து வெறும் கழிவு வேலை தான் செய்யணும், இப்படிதான் ஒரு பரம்பரை ஐரோப்பால இருந்தது. அந்த கேஸ்டா என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்து கேஸ்ட் என்ற பெயராக ஜாதிக்கு ஈக்குவலண்டாக வெள்ளக்கார கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுதான் பிரச்சனையே வந்தது. நம்ம நாட்டில் எங்கேயுமே ஜாதி என்பது மோதலை ஊக்குவிக்க போடக்கூடிய அமைப்பாக இருந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிந்து மதத்துக்கு அடிப்படையே வந்து நம்ம வேதம்னு சொல்றோம். வேதத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான நூல், ஒரு இடத்துல கூட ஜாதி பற்றி ஒரு சின்ன ஒரே ஒரு வேர்டு கூட இல்லை. இவங்க ஜாதி மனு நீதி அப்படியே சொல்லுவாங்க இல்லையா, அங்க என்ன இருக்கு? 4 வர்ணங்கள் தான் இருக்கு. வர்ணம் என்பதே கூட, வர்ணம் என்பதே வந்து குரு என்கின்ற வார்த்தை, குரு என்பது என்னன்னா தொழில் அர்த்தம். தொழிலை அடிப்படையாக வைத்து பாகுபாடு படிக்கிறாங்க. ஒருத்தர் தொழில் மாறும்போது வர்ணமும் மாறும். இப்படிதான் சொல்ல பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஜாதி என்கின்ற குழப்பமே வந்து வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த ஒரு மயக்கம். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பல உதாரணம் நம்ம சொல்ல முடியும். ஒரு சின்ன ஒரே உதாரணம் சொல்ல பாருங்க. ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு வருஷமும்
என்ன வரும்னா பங்குனி மாசத்துல திருவாதிரை. அந்த திருவாதிரை சமயத்துல ரங்கநாதர் உற்சவர் கிளம்பி ஜீயபுரத்துக்கு போய் அங்க வந்து ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து நாவிதர்கள் மட்டும் வசிக்கக்கூடிய திரு, அந்த திருவிழா போய் பழைய சோறு சாப்பிட்டு விட்டு வருவார். இன்றைக்கு நடக்குது. என்ன காரணம், அந்த ஜீயபுரத்துல ஒரு நாவிதர் இருந்தார், ரங்கான்னு பேரு. அவருடைய பாட்டி இந்த ரங்கா என்கின்ற இந்த பையன் 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு நாள் மறுக்கையில ஸ்ரீரங்கத்துக்கு போய் சில பேருக்கு இந்த மாதிரி ஷேவ் பண்ணிட்டு வரணும், அந்த தொழில் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக கிளம்பி போறாரு. போயிட்டு வரும்போது பெரிய வெள்ளம், இவர் வந்து நீந்தி வந்துருவாரு. வரும்போது திடீர்னு வெள்ளம் அதிகமாயிடுச்சு, இங்க தள்ளி கொண்டு போயிடுது. இவர் வரல. ராத்திரி வந்து இவர் இவங்க பாட்டி காத்திருக்காங்க, என்னப்பா ரங்கா ரங்காங்கிறாங்க. ரங்கநாதரே வர்றாரு. வந்து இவங்க கூப்பிட்டு பழைய சோறு சாப்பிட்றாரு. மறுநாள் காலையில கூப்பிட்டு அன்னைக்கு பழைய சோறு சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுடைய உண்மையான பேரன் வரான். என்ன நீ இப்பதான் நீ இருந்தான்னு சொல்லி பார்த்தா உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல காணும். அப்பதான் வந்து பெருமாள் வந்து அசரீரியா சொல்றாரு, நானே வந்து இது மாதிரி உன்னுடைய பக்தியை மெச்சி உன்னுடைய சாப்பாடை சாப்பிட வந்தேன். இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவாதிரை சமயத்துல ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் இது மாதிரி வந்து இங்க என்னுடைய இதை எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல கோயில்கள்ல பல உதாரணங்கள் இருக்கு. ஆகவே ஹிந்து மதத்துல எப்பவுமே ஜாதிய வேறுபாடு, ஜாதிய மையமா வைத்து வேறுபாடு பார்ப்பதுமே ஹிந்து மதத்துல கிடையவே கிடையாது, ஹிந்து தர்மத்துல கிடையாது, வேதங்கள்லயும் கிடையாது. இதை புகுத்தியதை வெள்ளைக்காரன். அந்த வெள்ளைக்காரன் புகுத்த ஜாதி வித்தியாசத்தை வைத்து அவன் வந்து மதமாற்றத்துக்காக அவன் அறுவடை பண்ணான், அது பிளான் பண்ணான். அதே போல பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக ஜாதியை பயன்படுத்தினான். வெள்ளைக்காரன் போன பிறகு இந்த திராவிடம் என்ன செய்கிறது, அதை வைத்து இவன் ஆட்சியை நடத்துறது ஓட் பேங்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால இந்த ஜாதி என்பது என்னன்னா, நீங்க நம்ம நாட்டில் எல்லா ஜாதிக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்ப வன்னிய குல சத்திரியர் சொல்லுவாங்க, நெருப்பின் மைந்தர்கள், அவங்கள நெருப்பு அக்னி தேவனுக்கு பிறந்தவங்க பறையர்னு சொல்றோம். ஆனா சாம்பவ குலத்தோடு சொல்லுவான், சிவபெருமானுடைய பூதகணங்கள்ல இருந்து வந்தவங்க அவங்க. அப்ப ஒவ்வொரு நாடார்கள் அதே போல எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். பாத்தீங்கன்னா நம்முடைய புராணத்தோடு இந்த மண்ணோடு இந்த ரூட்டோட சேர்ந்து இருப்பாங்க. இந்த ஜாதி என்று நீங்க வெட்டிட்டீங்கன்னா இந்த மண்ணுடைய பெருமை அது அவனுக்கு மறைஞ்சு போயிடும். அதைதான் வெள்ளைக்காரன் பண்ண முயற்சி பண்ணோம். அதனால இந்த ஜாதி என்கின்ற அந்த உணர்வை நீங்க வெட்டினாலே இந்த மண்ணிலிருந்து அவன் விடுபட்டு போயிடுவான். இது வந்து ஒரு உண்மை. இல்லைன்னா வெளிப்படையாக சொல்ற பல பேர் இதை புரிஞ்சிக்காம திட்டலாம், ஆனா இதான் உண்மை. ஜாதி என்பது ஒரு கவசம் போல இந்து மதத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஜாதி வேறுபாடு பார்க்கறதா தப்பு. அதனால நீதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்முடைய ஹிந்து மதத்துல பார்த்தா வியாசன் மீனவ குல தோன்றல், வால்மீகி ஒரு வேடன், இப்படி பல உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லோருமே நமக்கு மகான்களாக தெய்வங்களாக மதிக்கப்படுகிறார்கள். அதனால இந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சாக்கடையாக திராவிடம் இருக்கிறது. அந்த திராவிட சாக்கடைக்கு நல்ல சிறுபடி கொடுத்திருக்கிறார். வாழ்த்துகிறோம். அடுத்த செய்தி, இது திராவிடத்துடைய பை ப்ராடக்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். என்னன்னா 4-5 சிறுவர்கள் பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க மதுரையில். இதை சிசிடிவி கேமரா வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸு. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் சோசியல் மீடியாவில் ஹவு டு மேக் பெட்ரோல் பாம்ப் அப்படிங்க. அதாவது 2 வீலர்லேருந்து பெட்ரோலை உறிஞ்சு அதை பிளாஸ்டிக் டப்பாவில் அடைச்சி அதில் நெருப்பு வச்சு ஒருத்தர் வீட்டு மேலே வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ லேட்டஸ்டாக பல செய்திகள் வருது. அந்த ஜெயந்தபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 இடத்துலையும் இதே போல் அடிச்சிருக்காங்கிற செய்தி போல் வருது. சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி வந்து ரொம்ப பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய செய்தியா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நீங்க சப்போஸ் உங்க வண்டியில வந்து பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறது இல்லை, எங்கேயுமே கொடுக்கறது இல்லை, வாங்க முடியாது. நீங்க வண்டியை உருட்டிட்டு தான் போகணும். அநேகமா எந்த பங்க்லையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெட்ரோல் குண்டு வீசத்துக்கான பெட்ரோல் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா வண்டியில திருடுறாங்க. அப்போ வந்து நீங்க அது மட்டும் பத்தாது, டூல திருடாம எப்படி பண்ண முடியும்? இன்னொன்னு பாருங்க, தமிழ்நாட்டுல இப்ப PFI தடை செய்யப்பட்டது நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் வந்து தடை பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல ஹிந்து இயக்க ஆதரவாளர்கள் வீடுகள் மேல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது.
அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து வல்னரபிள் டு திஸ் டைப் ஆஃப் டெரரிசம், ரொம்ப இயற்கையா இருக்கு இங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன டெரர் மாடியூல்ஸ் இது வந்து ரொம்ப சகஜமா தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, மாணவர்கள் நிலைமை எப்படி இருக்கு? அதாவது பள்ளிக்கூடங்கள்ல, குறிப்பா அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ரவுடியா இருந்தாதான் ஒரு ஹீரோ என்பது போல அவனுக்கு வந்து ஒரு நினைப்பு. அப்படி காட்டக்கூடிய சமூக வலைத்தளம் சொன்னீங்க, சினிமாவிலே அப்படிதான் வருகிறது. அப்போ போதை கலாச்சாரம், முந்தியெல்லாம் கஞ்சான்னு சொல்லுவாங்க, இப்ப 10-11 ரூபாய்க்கு வந்து சிந்தட்டிக் ட்ரக் வந்தாச்சு. அந்த போதையை அடிச்சுட்டு அவன் வந்து என்ன வேணா செய்யறான், கொலை பண்றான். பல காட்சிகள் பார்க்கிறோம், பதபதைக்குது. அந்த போதை அடிச்சுட்டு வந்து ஒரு ஆளை வெட்டி கொல்லக்கூடிய காட்சி வந்து வீடியோ சமூக வலைத்தளம் வருது. அதை நமக்கு பார்க்கும்போது மனசு பதபதைக்குது, அதை இன்னொருத்தர் பார்க்கும்போது மறுத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து சகஜங்கள் என்பது போல எண்ணம் தோன்றும். அப்ப எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்கேடு இருக்கிறது. பள்ளிக்கூட மாணவிகள்லாம் 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவிகள்லாம் யூனிஃபார்ம்லயே போய் இது பீர் அடிக்கிறக்கூடிய காட்சியை சர்வ சகஜமா பல முறை பேப்பர்ல வந்திருக்கு, சமூக வலைத்தளங்கள் வருது. ஏதாவது ஒரு தினம் ட்ரீட் என்று சொல்லி பீர் குடிக்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மத்தியில. அப்ப இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க்டு. நீங்க போதையில இருந்து ஆரம்பிச்சு, கஞ்சால இருந்து ஆரம்பிச்சு, சிந்தட்டிக் ட்ரக்ல இருந்து ஆரம்பிச்சு வன்முறை, அதனுடைய இன்னொரு ஒரு செயின் எஃபெக்ட் தான் இந்த பெட்ரோல். இப்படி போய்கொண்டிருக்கிறது. எங்கேயோ போகிற தமிழம்னா இப்படிதான். ஆகவே இதுக்கு வந்து குறிப்பா வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த போதையோ இப்படிப்பட்ட அட்டூழியங்கை தடுக்க தவறிய போலீஸோ அல்லது இந்த உள்துறையோ அது ஒரு முக்கியமான பங்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு பக்கம் சினிமா. இன்னொன்னு நான் பார்க்கக்கூடிய என்னன்னா, அந்த காலத்துல என்னன்னா எல்லாருக்கும் வந்து நான் படிக்கக்கூடிய காலத்துல 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் படிச்சு முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா, அதிவீர ராமபாண்டியர் எழுதியது, ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்குமே அந்த பழைய காலத்து புத்தகங்கள் இன்னும் என் வீட்டுல இருக்கு. இன்றைக்குள்ள 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு சம்மந்தமே இருக்காது. நீதி போதனை என்கின்ற அந்த இதே வந்து ஆதாரமே போயாச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, திராவிட கல்வி என்கின்ற பேர்ல, இந்து சமயத்தை ஒழிக்கணும் என்ற பேர்ல நம்ம நாட்டினுடைய அடிப்படை நீதி எல்லாம், மாரல் வேல்யூஸ் எல்லாத்தையும் அழிப்பதை போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த லயோலா காலேஜ்ல அருண் சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ வந்து மைனாரிட்டி கமிஷன்ல இருக்கார். ஆமா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுல கல்வியை கிறிஸ்துவமயமாக்க பெரிய முயற்சி பண்ணி அதை வெற்றி பெற்று விட்டோம், எப்படிலாம் பண்ணோம்னு சொல்லியிருக்கார். அதாவது கிறிஸ்துவமயமாக்குறதுடைய முதல் படி என்னன்னா, ஹிந்துத்தன்மை என்பது அதாவது நாட்டினுடைய ரூட், ஹிந்துத்தன்மை என்ன, நாட்டினுடைய ரூட் என்ன, கலாச்சாரம் என்ன, கல்ச்சரல் வேல்யூஸ் என்ன, அதெல்லாம் நீக்கியாச்சு. அப்ப வெறும் நார்மல் ஒண்ணுமே இல்லாத ஒரு எஜுகேஷன். ஆகவே இந்த நீதி போதனை என்பது போன காரணத்தினால் இவங்க யாருக்குமே இந்த மாரல் வேல்யூஸே கிடையாது. இது ஒரு பக்கம். வாத்தியார் எப்படி இருக்காங்க? வாத்தியாரை பார்த்தாங்களே எழுந்திருப்போம். பஸ்ல அந்த காலத்துல நான் சொல்ல பழைய காலத்துக்கு அதை இப்பயும் சில கிராமங்கள்ல பார்க்கலாம். பஸ்ல போயிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாத்தியார் நிக்கிறாருன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லா பசங்களும் சார் உட்காருங்கம்பாங்க. அந்த மரியாதை இயற்கையா வரும். ஏன்னா ஒரு முன்னுதாரணமா ஆசிரியர் இருப்பார் எல்லா இடத்துலயும். நம்ம தெருவுல போகும்போது எதிர்த்து மாதிரி ஆசிரியர் வந்தா பயந்து போய் அப்படியே இது பண்ணுவாங்க. வாத்தியார் மேல சிகரெட் குடிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அந்த பயம் இன்னைக்கு இருக்கா? ஏன்னா வாத்தியார் எப்படி இருக்காரு? அப்ப ஆசிரியர் தன்னுடைய இயல்பான நிலையை வைத்திருக்கிறாரா? இல்லையே. ஒரு வாத்தியார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காரா? இல்லையே. மக்காம இருக்காரு. அதை போன செய்தியில் சிந்தனைகள்ல வாத்தியார் அந்த டெஸ்ட்லயே தோத்தே போயிடுறாரு. இப்ப இவர் எப்படி இந்த மாதிரி ஆள்லாம் என்ன பாடம் நடத்த போறாரு? பாடம் நடத்த தெரியாது, நீதியும் தெரியாது. ஆகவே ஆசிரியர்களும் இப்படிதான் இருக்காங்க. இதெல்லாம் போக நீங்க சொன்ன சமூக வலைத்தளத்துல வந்து தேவையான விஷயத்தை விட தேவையில்லாத விஷயம் ஏகப்பட்டது இருக்கு. அந்த ஷார்ட் பாக்கறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. அப்படி இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா 10 நிமிஷம் வாங்குறாங்க, 2 மணி நேரம் அது தெரியறதே இல்லை அவனுக்கு. இட்ஸ் அ டைம் கில்லர் ஆல்சோ. அது பிறகு அவனுடைய மனசு அப்படியே மாறுது. பாருங்க, சமீபத்துல இப்ப நேத்திக்கு 3 பேரு சகோதரிகள் தென்கொரியாவுடைய ஒரு தென்கொரியா கொரியா ஒரு கேம், அந்த கேமை பார்த்து மேல இருந்து குச்சி செத்து போறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. அப்போ ஒரு பக்கம் கேமுக்கு அடிமையாறது போல, இதே போல
தேவையில்லாத பல விஷயங்களை சமூக வலைத்தளங்களுக்கு கொண்டு வரது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது கவர்மெண்ட் தெரியல. இப்போ வந்து ஒரு யோசனையை வந்திருப்பதாக சொல்றாங்க. என்னன்னா ஆதார் பேஸ்டு லாகின் கொண்டு வரணும். ஏன்னா ஆதார் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதனால 18 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க மட்டும் தான் சமூக வலைத்தளங்களை லாகின் பண்ண விடணும் என்பது போன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாமா என்று அரசாங்கம் யோசித்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல முயற்சி அது. அதே போல கர்நாடகாவில் பாருங்க 7 PM to 9 PM ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்து அந்த சமயத்தில் யாரும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைங்க. இப்படியெல்லாம் பல முயற்சி நடந்துட்டு இருக்கு. பெற்றோர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் அரசாங்கமோ அல்லது ஒரு அமைப்புகளோ பண்ணக்கூடிய இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டு பெற்றோர்களும் உங்க குழந்தைங்க மொபைல் என்ன பாக்குறாங்க அதை நீங்க சொன்ன பேச்சு கேட்கணுங்கிறதுக்காகவே மொபைல் கொடுக்கக்கூடியது அதான் பெரிய தவறு அங்கதான் வருது. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இந்த டிவி வந்த போது நம் வீட்டு அறைக்குள்ளார வந்து ஆபாசம் வந்து விட்டுன்னு சொன்னாங்க. டிராயிங் ரூம் வரைக்கும். ஆமா, அப்படி வந்தாச்சு, ரொம்ப ஆபத்துன்னு சொன்னாங்க. இது டிவி வந்தப்ப 83 சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம கை விரல் நுனியில வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ஈஸியா கேட்ச் ஆகும். அதனால மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. உங்க குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா வரணும்னா மொபைலை எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கான அந்த மொபைல் இருந்து பாதுகாக்கணும் குழந்தைங்களை. அது முக்கியமான ஒரு கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு செய்தி வந்து இத்தனை பரிமாணங்களை தொட்டிருக்கின்றது. ரொம்ப அருமையான செய்தி எடுத்திருக்கிறீர்கள். தமிழகம் சமூக அதாவது இந்த சோசியல் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர்ல மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த டேஞ்சரை நமக்கு அறிவுறுத்துவதாக இந்த செய்தி அமைஞ்சிருக்கிறது. ஸோ சொசைட்டி, லா அண்ட் ஆர்டர் பார்த்தோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தி. திராவிட மாடல் எப்படி இருக்கு அப்படின்னு ECR அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா எலிவேட்டட் காரிடார். ECR எலிவேட்டட் காரிடார் மிகப்பெரிய ப்ராஜெக்டு. கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டில் செய்கிறாங்க. எலிவேட்டட் காரிடார் கட்டுறாங்க. இதுக்கு வந்து டெண்டர் விடுறாங்க. சாதாரணமாக கவர்மெண்ட்டே டெண்டர் அப்படின்னு விட்டாங்க. L1, L2, L3 அப்படின்னு வரும். லீஸ்ட் யார் கோட் பண்ணுறாங்களோ அதே நேரத்தில் அவங்களுக்கு மேலே எந்த ஒரு ரிமார்க்ஸும் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு L1 அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அப்படி L1ஆக வந்த ஒரு கம்பெனியை ஒதுக்கிட்டு அடுத்ததாக வந்தது அவங்க வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா L1 விட 700 கோடி ரூபாய் ஜாஸ்தி கோட் பண்ணியிருக்காங்க. சரி, அவ்வளவு திறமையானவங்களா அவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மத்திய அரசால நஹாய், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களால பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி. KNRன்னு ஒரு கம்பெனி, ஆந்திரா பேஸ்ட் கம்பெனி. அவங்களுக்கு தமிழக அரசு பொதுப்பணித்துறை அவங்க வழங்கியிருக்கிறாங்க. இதை எய்த்து இந்த திலீப் பில்டுகான், இது வந்து போபால் பேஸ்டு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு தான் L1 கிடைச்சது. அவங்க வந்து கேஸ் போட்டு இப்பொழுது ஹைகோர்ட் தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு டெண்டரையே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி எந்த ஊடகமும் டிஸ்கஸ் பண்ணாது. பேப்பரில் வந்திருக்கு, ஆனால் டிஸ்கஸ் பண்ணாது. இதை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க கோர்ட். இதை எப்படி பார்க்குறேன்? அதாவது மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய தமிழக நெடுஞ்சாலைத்துறை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு. இந்த பழைய டெண்டர் கொடுத்திருக்கிற கம்பெனிக்கு வந்து சரிஞ்சு விழுந்து ஆபத்தான கட்டடம் கட்டியிருக்காங்க என்று சொல்லி பிளாக் லிஸ்ட் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு எங்கேயுமே பண்ணக்கூடாது என்று சொல்லி இன்னும் ஒன் இயர் கூட முடியல. அப்ப இதை பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த பிறகு ஏற்கனவே ஒரு தனி நீதிபதி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அப்ப நீதித்துறையை நீங்க கவனிக்கணும். எந்த அளவுக்கு சமூக அக்கறையோட நீதித்துறையில சில பேர் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இப்ப அமர்வு நீதிபதிகள் இதை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. அதனால அந்த நீதிபதிகள் முதல்ல பாராட்டுறேன். அப்ப நெடுஞ்சாலைத்துறைக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து டெண்டர் கூறியிருக்கின்ற கூட தெரியாதா? நம்ம கேள்வி தெரியும். ஏற்கனவே இந்த பருப்பு சப்ளை பண்ணா அதுலயும் இதே மாதிரி பிளாக் லிஸ்டட் இது கொடுத்தாங்கன்னு அண்ணாமலை வந்த உடனே அவரு ஒரு பெரிய குற்றச்சாட்டை தமிழக அரசோட கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த சத்து மாவு எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இதுலயும் அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களும் பிளாக் லிஸ்டட் ஒரு ஆளு, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வந்தது. அவங்க தான் அந்த மெல்டிங் பாயிண்ட், வெள்ளத்துடைய மெல்டிங் இதெல்லாம் சப்ளை பண்ணாங்கிற அந்த கெட்ட பேரும் ஒரு கம்பெனிக்கு வந்தது. இந்த கம்பெனில இதே போல பிளாக் லிஸ்டட் கம்பெனிக்கு டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே அலோவ் பண்றாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பரவலாக, அதாவது உங்களுக்கு ரேஷன் ஷாப்ல வந்து மிளகு கொடுத்தா என்ன, பருத்தி விதை கொடுத்தா என்ன கவலைப்படுறது இல்லை. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அக்கறை.
உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த அளவுக்கு வந்து பணம் தான் எங்களுக்கு தேவை. கமிஷன் கரப்ஷன் அப்படி சொல்லுவார் இல்லையா, அண்ணாமலை சொல்லுவார், கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என்று சிஎம்சி மோடி அவர் சொல்லியிருக்காரு. கரப்ஷன் மாஃபியா. அதனால அப்படி கிரைம் அப்படி செய்யக்கூடியவர்கள் இந்த திமுக என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்பு அமித்ஷா ஒருத்தர் வந்தப்போ வந்து ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சார், பெரிய லிஸ்ட். நம்ம இந்த ஒவ்வொரு ஊழல் பட்டியல், இந்த திமுக அரசு வந்த பிறகு என்னென்ன ஊழல் என்று பெரிய பட்டியல், அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு வந்தது. ஒரு வருஷம் முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை திமுகவின் பெரிய மெகாலய ஊழல் என்று சொல்லி ஊழல் பட்டியலை வாசிச்சு போனார், பொதுக்கூட்டத்தில் பேசினார். அதனால இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் செய்வதற்காக எந்த எல்லைக்கு போக தயாரா இருக்காங்க. அந்த மக்கள் உயிர் போனாலும் கவலை இல்லை, பிளாக் லிஸ்ட் கம்பெனியா கவலை இல்லை, எனக்கு வர வேண்டிய பாக்கெட்டுக்கு வர வேண்டிய காசு வந்தா போதுமானது. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம், பெரிய பெரிய ஊழல்லாம் பண்ணது பெருமை வாய்ந்தது இந்த திமுக. அந்த 2Gலேருந்து ஆரம்பிச்சு 2G ஸ்கேம் உலகத்திலே யாரும் பண்ணாத அளவுக்கு பெரிய மெகாலய அப்படிப்பட்ட ஊழல், இமாலய ஊழல் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஊழல். அதே போல வரிசையா இந்த கிரீன் எனர்ஜி அதுக்கான ஊழல், நிலக்கரியில் 2 லட்சம் டன் நிலக்கரியில காணாம பண்ணாங்க. இது மாதிரி 27,000 அரிசி சக்கரை மூட்டை வந்து காணாம போச்சுட்டாங்க சர்க்காரி கமிஷன்லயே, அப்படி கணக்கு அமைச்சவங்க. ஆகவே அதுக்கு விளக்கம் அழகா கொடுத்துருவாங்க இல்லையா. மழை பெஞ்சது சக்கரை கரைஞ்சு போச்சு, கரையான் வந்தது சாக் காணாம போச்சு. இப்படி சொல்லக்கூடிய கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மக்கள் பணத்தை வயிற்றில் எடுத்து அதை கொள்ளை எடுத்து தங்களுடைய குடும்பத்தையும் கட்சியையும் வளர்த்த கொள்ளக்கூடிய திராவிட மாடலை சேர்ந்த இந்த திமுக தொடர்ந்து இதே வரிசையில் இருக்கு. சமீபத்தில் அடிச்ச மழையில வந்து தண்டாராம்பட்டில் 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு 6 மாசத்துல தான் ஆச்சு அந்த பாலம். அப்படியே மழையிலேயே அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்க்குறான். இவங்க இது மாதிரியான டெண்டர் கொடுத்தாங்கன்னா, பிளாக் லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா எப்படி அவங்க கட்டுவாங்க அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குல்ல. ஆமா, நிச்சயமாக எப்படிதான் கட்டுவான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கலெக்ஷன் எல்லாம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதுல வந்து லோ மெட்டீரியல் போட்டு தான் கட்டுவாங்க. அப்புறம் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் தான் அல்டிமேட்லி திரும்ப வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னொருத்தர் கொடுக்க போறாங்க, நம்ம வரி பணம் வீணா போகுது. ஆகவே அந்த நீதிபதிக்கு நம்முடைய வணக்கங்கள். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினு நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, அமுல் லாபத்தில் ஏன் இயங்குகிறது, ஜஸ்ட் யோசிச்சா போதும். இங்க உள்ள ஊபி என்ன நினைக்கிறான்னா, அதானி அம்பானி எப்படி காசு சம்பாதிச்சான், எப்படி சம்பாதிச்சாரு, பல வகையான தொழில் முயற்சி பண்றாரு, உலகம் முழுக்க போறாரு, வெவ்வேறு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, டைவர்சிட்டி பண்றாரு, சம்பாதிக்கிறாங்க. இவங்க என்ன கேட்கணும்னா, உங்க லோக்கல் ஏரியா கவுன்சிலர் எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். கேட்கிறானே யாராவது? அப்போ உங்க கவுன்சிலர் எப்படி சம்பாதிச்சாங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா அப்பதான் ஊழல் குறையும். புரிஞ்சுங்களா? அதனால கவுன்சிலரே அவ்வளவு சம்பாதிக்கிறான்னா அதுக்கு மேல எம்எல்ஏ எவ்வளவு சம்பாதிப்பான், அப்புறம் எம்எல்ஏ எவ்வளவு சம்பாதிச்சா மினிஸ்டர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, இப்படி மேல போயிட்டே இருக்கும். அதனால ஊழலில் அப்படியே கரை கண்ட ஒரு திமுக தொடர்ந்து பல ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறது. அதுல இது ஒரு ஊழல், அந்த ஊழல் பட்டியலில் சேர்ந்திருக்கிறது. தக்க நேரத்தில் தடை செய்த நீதிபதிகள் அமர்வுக்கு பாராட்டுதல், வணக்கங்கள். சிடிவில இந்த செய்தியை பேசலன்னா கமெண்ட் அடிக்கிறவங்களே, அதுவும் நம்மளை பத்தி அசிங்கமாக கமெண்ட் எழுதுறவங்களுக்கு போர் அடிச்சிடும். என்ன இன்னைக்கு ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் இது சம்பந்தமாவே பேசிட்டு இருக்கானுங்க, சிடிவி இப்படி இல்லையே அப்படின்னு அவங்களே யோசிச்சுப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த செய்தி. என்ன அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை அப்படிங்கிற இடத்துல கிட்டப்பா நகர் இருக்கு. அங்க வந்து ஷேக் அலாவுதீன் அப்படிங்கிறார். அவருக்கு வந்து 66 வயசு. அவருடைய வேலை என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்க வந்து இவர் தாவா பண்ண போயிடுவார். அதாவது இஸ்லாமிய நோட்டீஸ்களை எடுத்துட்டு, மதமாற்ற நோட்டீஸ்களை எடுத்துட்டு, மனம் திரும்புங்கள், இஸ்லாத்தை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்லி மதமாற்ற நோட்டீஸ் எங்க பார்த்தாலும் கொடுப்பாரு. இது மாதிரி ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது, அது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது, ஜோதி குமரன் இவர் வந்து இந்து புரட்சி முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஏதோ அங்க லோக்கல்ல ஏதோ ஒரு அமைப்பு போல இருக்கு, அதுல அவர் இருக்காரு. அவர் என்ன இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த நோட்டீஸ்லாம் பார்த்துட்டு மதம் மாற்ற இந்த வேலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்க, நோட்டீஸ்லாம் பிடிங்கி வச்சுட்டு அவர், நான் இதே மாதிரி செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு திருநீரை அவருக்கு பூசி விட்டுருக்காரு. உடனே
இவர் மேலே அவர் போய் ஷேக் அலாவுதீன் போய் இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு போலீஸ். ஜோதிகுமாரன் கேஸ், அதாவது இந்துக்கள் பகுதியில் ஷேக் அலாவுதீன் வந்து மதமாற்றம் இவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவரும் ஒரு கேஸ் கொடுக்குறார். காவல்துறை என்ன பண்ணது, ஜோதிகுமாரன் அப்படிங்கிறவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணது. அலாவுதீனை ஜோதிகுமாரன் கொடுத்த வழக்கின் மீது, புகாரின் மீது இவர் மீது நடவடிக்கை எடுக்கல. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை பார்க்கும் பொழுது டிட்டோ திருப்புவனம் ராமலிங்கத்துக்கு நடந்த அதே விஷயம் இப்ப ஜோதிகுமாரனுடைய பாதுகாப்பை கருதி கைது பண்ணியிருக்காங்களா காவல்துறை. ஏன்னா அவர் வெளியில இருந்தா ஒரு நாளே போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த கோணத்திலையும் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாருங்க? இவர் மேல 6 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க போல தெரிகிறது. அந்த ஜோதி முருகனுக்கு பாராட்டுதல். ஜோதிகுமரனை பாராட்டுகிறேன். ஏன்னா உன்னுடைய நாடு, உன்னுடைய தாய் மண்ணை, உன்னுடைய மதத்தை யாராவது கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா, அவமானப்படுத்தினால் உன்னுடைய தாயை அவமானப்படுத்தியதுக்கு சமம் என்று விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதனால யாராவது வந்து இந்த மாதிரி உன்னுடைய மதமாற்றம் பண்ண வந்தாங்கன்னா நீங்க பார்த்துட்டு வந்து பதிலா சொல்லாதீங்க. ஒரு கப்பல்ல விவேகானந்தர் போயிட்டு இருக்காரு. கப்பல் இதே போல ஒரு பாதிரியார் ஒருத்தர் வந்து இவரை பார்த்து இந்து சன்னியாசம் தெரியும், கிண்டலா வந்து பேச வருவார். விவேகானந்தருக்கு வந்து அவர் பெரிய ஞானி, கிறிஸ்து மதத்தை ரிபூட்டல் கொடுக்க தெரியாதான்னு பதிலாம் பேசல, நேரம் அப்படி பிடிச்சிட்டாரு. ஒரு பெரிய ஒரு வலிமையான ஆள் இல்லையா, அப்படியே பிடிச்சி அடுத்த வார்த்தை ஹிந்து மதத்தை பத்தி பேசினா அப்படியே கடலை தூக்கி போட்டுறோம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல இதே போல சொல்றாரு, இந்த மாதிரிதான் நீங்க செயல்படணும். ஆகவே விவேகானந்தர் சொன்னதை போல செய்திருக்கிறார். பாரதியார் பாடுவாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாப்பாவுக்கே சொல்றார். அதனால நம்முடைய தாய் நாட்டையோ தாய் மண்ணையோ நம்முடைய தாய் மதத்தையோ தாக்கி பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இப்படித்தான் செயல்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குதுன்னா, இந்த நாட்டுல வந்து நம்முடைய சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்ன கொடுக்குதுன்னா, யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், அதுக்கு அனுமதி கொடுக்குது. அதே போல என்னுடைய மதத்தினுடைய சிறப்பு என்ன, நான் உங்கள்கிட்ட சொல்ல பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா நீ சைத்தானை கும்பிடுகிறாய், நீ மட்டமானவன், இன்னாண்ட வசதி, நீ கட்டாயம் மதம் மாறணும், மதம் மாற்றம் உனக்கு நான் பிரஷர் கொடுப்பேன், பயமுறுத்தல், இப்படி பண்றது தப்பு, கட்டாயப்படுத்தவே கூடாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது முழுக்க முழுக்க நம்ம நாட்டிலே மதமாற்றம் செய்யப்பட்டது இல்லையா. ஒரிஜினலா இங்க எல்லாரும் ஹிந்துக்களா தான் இருந்தாங்க. ஒன்ஸ் எவரிபடி வாஸ் ஹிந்து. ஒரு காலத்துல ஹிந்துவாக இருந்தவர்கள் இப்போ ஹிந்துவாக இருப்பார்கள். 2 கேட்டகரி தான். எக்ஸ் ஹிந்து, ஆமா, இந்து, எக்ஸ் ஹிந்து. எக்ஸ் ஹிந்து. இந்த எக்ஸ் ஹிந்து என்று சொல்லக்கூடிய இன்றைய கிறிஸ்துவ முஸ்லிம்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 99.99% எல்லாருமே இதோ ஒரு காரணத்திற்காக கட்டாயமாக மதமாற்றப்பட்டவர்கள் தான், அவங்களுடைய சந்ததி தான். யாரும் அப்படியே பைபிளை படிச்சு அவருடைய பெருமையை உணர்ந்தெல்லாம் மதம் மாறல. அதே போல குரானை படிச்சு அப்படிலாம் யார் மாறலன்னா சத்தியம் பண்ண முடியும். இது பல பேர் பாரதியார் சொல்லியிருக்காரு, எல்லா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அதனால கட்டாயமாக மதமாற்றம் செய்வது என்பது ஒரு கிரைம். அந்த போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கணும், ஏன் எடுக்கலன்னு தெரியல. அவ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் பல இடங்கள்ல கட்டாய மதமாற்றம் தடை சட்டம் பல மாநிலங்களே வந்திருக்கிறது. அந்த சட்டமே தேவையில்லை. எக்ஸிஸ்டிங் லாஸ் பிரகாரமே கட்டாயப்படுத்தி மதமாற்றம் முயற்சி செய்தால் அவர்களை தண்டிக்க முடியும். இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். அந்த காவல்துறை தன்னுடைய கடமையை சரியா செய்யல. அதனால நீங்க சரியா சொன்னீங்க, திருபுவனம் ராமலிங்கத்தை பத்தி சொன்னீங்க. பாருங்க, நம்ம நாட்டுல வந்து மதமாற்றத்தை தடுக்க வந்த ஒருத்தரை வந்து அவர் உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு, எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு பாருங்க. அவங்களுடைய நெட்வொர்க்கும் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இத்தனை நாட்கள் அவர் இப்பதான் கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல கொலையில ஈடுபட்டவர்கள் பல ஆண்டுகளாக அந்த சமூகத்தோடு 2 வரை கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கி இருந்தாங்கிறதையும் பார்க்கணும். அவங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நல்ல வேளை இந்த ராமலிங்கம் கொலையில வந்து என்ஐஏ போன்ற அமைப்புகள் வந்ததுனால இந்த அளவுக்கு வந்து விசாரணை துரிதப்படுத்தது. அதனால வந்து கொஞ்சம் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி வந்து நீங்க சொல்ற மாதிரி உடனே கூட தாக்கி ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதனால என்ஐஏக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்கள். இதுல
அவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணுங்கிறது நம்முடைய இப்ப ஜெயில வச்சிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி. நாளைக்கு வெளியில வந்த பிறப்பு கூட அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், அந்த கடமை இருக்கிறது. அதே போல பாருங்க, எல்லா ஹிந்து அமைப்புகள், அது குறிப்பா அங்க உள்ள லோக்கல்ல உள்ள பல ஹிந்து அமைப்புகள் இருக்கும், அவங்க வந்து இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சட்ட ரீதியான அந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம செய்யணும் அவசியம். ஏன்னா ஒரு ஹிந்து இப்போ ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன ஒரு நம்பிக்கையோட பண்றாரு, எனக்கு பின்னால் ஒரு பெரிய முஸ்லாமிய சமுதாயம் பின்னால் இருக்கிறது, ஜமாத் இருக்கிறது, நாளைக்கு இதாவனா பின்னால் அவன் வந்து காப்பாத்துவான் என்கின்ற நம்பிக்கை வந்து அடிப்படையில் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தனி ஒரு மனிதனாக ஒரு ஹிந்து போய் போராடுறான் களத்துல. ஹிந்து அமைப்புகள் அவங்க பின்னால் இதுங்களை காக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஹிந்து அமைப்புக்கு இருக்கு. அதனால அந்த மாவட்டத்துல எல்லா ஹிந்து அமைப்புகள் அவங்க எல்லாம் சேர்ந்து போய் அவருக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், சட்ட ரீதியான ஒத்துழைப்பு எல்லாம் கொடுக்கணும் என்று நான் என்னுடைய வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இப்ப இந்த காவல்துறையுடைய நிலைப்பாடு என்பதே வந்து அரசு நிலைப்பாடு, பொதுவா அப்படிதான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து திமுக அரசு, இந்து விரோத அரசு நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனாலும் கூட காவல்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யணும். இல்லாட்டி காவல்துறை மேல ஒரு நம்பிக்கையே வந்து மக்களுக்கு விட்டு போயிடும். அது ஒரு பெரிய ஆபத்து. அதனால காவல்துறை இப்படிப்பட்ட ஒருதலை பட்சமா எப்பயுமே வந்து ஹிந்துக்களுக்கு விரோதமாகவே செயல்படக்கூடிய சூழ்நிலை அதிகரித்து கொண்டே வருது தமிழ்நாட்டுல. அது வந்து காவல்துறைக்கு என்னுடைய மாண்பை குறைக்கக்கூடிய செயல், அது நல்லதல்ல என்று நான் கருதுறேன். இந்திய ஜனநாயகத்தின் கோயில் அப்படின்னு சொல்றது வந்து பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துக்குன்னே ஒரு சில மாண்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னால வந்து ராஜீவ்காந்தி இருக்கலாம், அதுக்கப்புறம் வாஜ்பாய், இந்திரா காந்தி, இவங்கெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியில எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டதில்லை. ராகுல் காந்தி அவ்வளவு மோசமாக அந்த எல்ஓபிங்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாத நபராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் செஷன்ல சம்பந்தமே இல்லை, நடக்கிறது பட்ஜெட் செஷன். ஆனா ஒரு இராணுவ தளபதி எழுதிய புத்தகம் அது வெளிவரவில்லை, அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 வரிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் விவாதிப்பதும், அதை பேசக்கூடாது, இது வந்து கோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அத்தன்டிசிட்டி அதை வித்ஹெல்டு பண்ணிருக்கு இராணுவம், அது ஒன்றும் பப்ளிஷ் ஆகலை, அதுக்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை, அதை வச்சுக்கிட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு. ஆனாலும் அவர் பேசுவேன், இப்படி பேசுவதற்கு அனுமதி வேணும்னு ஒவ்வொரு முறையும் கேட்குறாரு. சபை நடவடிக்கையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் சில சட்டத்திட்டங்களை சொல்றாங்க, பேச அனுமதிச்சாலும் வேணும்னே இப்படி பேசுறாருங்கிற ஒரு பிரச்சனை. இதற்காக டேபிள் எல்லாம் ஏறி பெரிய பிரச்சனையெல்லாம் பண்றாங்க. அது தமிழகத்துடைய 2 எம்பிக்கள் தங்களை வந்து இந்தியாவில் முகத்தை விளம்பரத்துக்காகவே இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் இருப்பாங்க. அதில் சு வெங்கடேசன், மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் மேஜை மேலே ஏறி பேப்பர்லாம் கிழிச்சதுனால அவர்களையும் சேர்த்து 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்க்ளூடிங் ராகுல் காந்தி. இவங்களுக்கு ஆதரவாக அவர் வெளியில நின்று மோடி காம்ப்ரமைஸ்ட், வி ஆர் அன்காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு ஒரு பிளக்கார்டை பெரிய அளவு வச்சுக்கிட்டு அதுல வந்து மோடியும் எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய போட்டோவும் வச்சுக்கிட்டு ரொம்ப அநாகரிகமான ஒரு போட்டோவை வச்சு போராடிட்டு இருக்காங்க. அப்பொழுது மத்திய அமைச்சர் MOS ரயில்வே அவர் வராது. அவர் வரும்பொழுது அவர் ஒரு சர்தார், அவர் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தவர், பிட்டு அப்படின்னு பேரு. அவரு எஸ் வெல்கம் மை ட்ரைட்டர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அவர் உடனே கையை கொடுக்காம பொறுத்து பார்த்துட்டு, நீ வந்து தேஷ்கா துஷ்மன், ராகுல் காந்திக்கு கை கொடுக்காம தேஷ்கா துஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப இன்னைக்கு சபாநாயகர் ஒரு பகீரான குற்றச்சாட்டை ஒன்று சொல்றாரு. என்னன்னா, நேத்து பிரதமர் வந்து லோக்சபாவுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல், பட்ஜெட் இது, ஆனா நான் வந்து வர வேண்டாம்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, காங்கிரஸுடைய எம்பிக்கள், குறிப்பாக பெண் எம்பிக்களை ஒரு ஷீல்டா வச்சுக்கிட்டு மோடியின் மீது ஒரு தாக்குதலையே நடத்தக்கூடிய ஒரு சதி திட்டம் பண்ணியிருந்தாங்க. நான் அவரை வர வேண்டாம், நான் தான் தடுத்தேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன ஆரம்பத்தில் சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. பார்லிமெண்ட் ஒரு கோயில் என்று மோடி அவர்கள் சொல்லுவார்கள்.
அவருடைய மாண்பை குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக அநாகரிகமாக இது வரைக்கும் யாருமே நடந்து கொண்டதில்லை. பார்லிமெண்ட் வளாகத்துக்குள்ளார பிரதம மந்திரியை தாக்கறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னா, அதாவது ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருக்காருன்னா சாதாரணமா சொல்ல மாட்டார். ஒரு பொறுப்புள்ள ஒரு ரெக்கார்ட் பண்றாரு. ஆமா, அது பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு மோசமா உள்ள ஒரு கட்சி கட்சியா செயல்படணுமா, நம்முடைய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமானே நம்ம யோசிக்கணும். ஏன் இந்த அளவுக்கு ஏன் கலைக்கூடாது, கட்சியை செல்லாது அறியக்கூடாது, டீபார் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த பிட்டு அவர் அந்த பார்லிமெண்ட் வாசல்ல வச்சு கிண்டல் பண்றாரு. ரவ்னீத் சிங் பிட்டு. ஆமா, உடனே அவர் என்ன சொல்லி, அவர் 3 முறை காங்கிரஸ்ல எம்பியா இருந்தவர். அதன் பிறகு இப்போ ஒரு முறை போன முறை எம்பியாக பிஜேபியில இருந்திருக்காரு. அவங்க அப்பா உயிர் தியாகம் செய்தவர். ஆமா, எக்ஸ்-சிஎம் அவர் பியான் சிங். அதாவது காலிஸ்தான் தீவிரவாதிகளால் தன்னை உயிர் பலி கொடுத்தவர். அப்படிப்பட்ட தேசத்துக்கு தியாகம் செய்தவர், பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவரை பார்த்து இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு. இவர் பேசின அந்த மேனரிசம்ஸ் பார்க்கும்போது அவர் என்ன மட்டும் குறிப்பில்ல, அவர் இப்போ சொல்லல, பஞ்சாப்ல உள்ள பல சீக்கியர்கள் கோயிச்சு போயிருக்காங்க. இது எல்லா சீக்கியர்களும் அவர் சொன்ன அந்த விதம் அப்படி இருந்தது என்று சொல்லி கோயித்து போயிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க காங்கிரஸ் பண்ண தெரியும், 1984 சீக்கியர்களை கொத்து கொத்தாக கொன்றது. அப்புறம் நானாவதி கமிஷன் அறிக்கை வந்தது. அந்த கமிஷன் எல்லாத்தையும் விசாரிச்சு அது பெரிய பிக்கெஸ்ட் ரிப்போர்ட். அதனுடைய ஒரே ஒரு லைன் என்னன்னா, காங்கிரஸ் ஸ்பான்சர்ட் த என்டையர் ரயட்ஸ். காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தொண்டர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து திட்டமிட்டு கொலைகளையும் தாக்குதல்களையும் அரங்கேற்றினர். நானாவதி கமிஷன் ரிப்போர்ட்டுடைய ஜிஸ்ட், அதுக்கான எவிடன்ஸ் அங்க கீழே இருக்கு ஃபுல்லா, எந்த ஊர்ல என்ன நடந்தது எல்லாமே. அந்த 84 எல்லா இடங்களையும் சீக்குகளை கொன்றது காங்கிரஸ் கட்சி, பல இடங்கள்ல சீக்கியர்களை உயிரோட காப்பாற்றியது RSS. இதுக்கு ரெக்கார்டு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சீக்கிய விரோதி காங்கிரஸ் என்பது இப்ப திருப்பி அந்த பிரச்சாரம் இப்ப பெருசா ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறது. பல இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, இவர் கேக்குறாங்க, நீ ஏன் தேஷ்கி துஷ்மன் அவர் பார்த்து சொன்னீங்க? அவர் தெளிவா சொல்றாரு, நம்முடைய தினசரி நாட்டை பத்தி இது பண்றாரு, நிந்தனை பண்றாரு, நாட்டை கேவலமா பேசுறாரு, வெளிநாடுகளுக்கு போய் கேவலமா பேசுறாரு, ஆர்மியை பத்தி கேவலமா பேசுறாரு, உங்களுடைய ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன், ஓட்சோரி எல்லாத்தையும் கேவலம் பேசுறாரு. அதனால நிச்சயமா அவர் ஒரு தேச துரோகி விரோதி என்பதை போல அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை விட அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது அர்னாப் அவருடைய சேனல் அதை பதிவு பண்ணியிருக்காரு. நான் அவர் அருகில் இருந்து பார்த்தேன். நீங்க சொன்ன அந்த மேனரிசம் சொல்றீங்களா, அந்த மேனரிசம் ஒரு சாதாரண நல்ல மனநிலையில இருக்கிறவன் அப்படி நடக்கிறது மாதிரி தெரியல. he may be intoxicated-ங்கிறது மாதிரி அவர் சொல்றார். அதனால ஒரு பெரிய ஆபத்து. இவர் எங்க வெளிநாட்டுக்கு போறார், எந்த ஊருக்கு போறார், எதுக்கு போறாரு இருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது, ரகசியமாக இருக்கிறது. பல இடங்கள்ல ஒப்பந்தம் போட்டு சீனாவோட ஒப்பந்தம் போட்டிருக்கார் சொல்றாங்க. எதுக்கு ஒப்பந்தம் போட்டார், என்ன போட்டார், ஏதாவது சொன்னாரா? ஆகவே நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அவர் இருக்கிறார் என்பது எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கிறது. அதனால நிச்சயமா இப்படி இவர் செஞ்ச இந்த மோசமான செயல்களுக்காக இவர் நாடு கடத்தினாலும் தப்பு கிடையாது. கடுமையான நடவடிக்கைகளை நம்முடைய உள்துறை அமைச்சகமும் சரி, பாராளுமன்ற நிலைக்குழு யோசனை பண்ணி செய்யணும். அதே போல தேர்தல் ஆணையம் யோசித்து காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா சில கேள்விகளை எழுப்பி அந்த பதில்கள் திருப்திகரமாக இல்லாவிட்டால் அந்த கட்சியை தடை செய்தாலும் தவறில்லை என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த எம்பி தாக்குதலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க உட்பட சபாநாயகருக்கு தெரியுதுன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களும் இதில் இருக்காங்க, வெக்கமா இருக்கு. தமிழகத்துக்கு ஒரு பெரிய தலைக்குனிவாக இருக்கிறது. நிச்சயமா ரொம்ப, ஏன்னா இவரை பார்த்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா வரக்கூடிய எம்பி என்ன நினைப்பான், ஓ ராகுல் மாதிரி இருக்கலாம் போல் இருக்கு, விளம்பரத்துக்காக இது மாதிரி பண்ணலாம் போல் இருக்கு நினைப்பாங்க இல்லையா? ஆகவே தவறான முன்னுதாரணமாக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறார், அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால இவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.